வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் நூல் அரும்புகள் வாராந்தர நிகழ்வு மற்றும் மேலும் அதை தொடர்ந்து கிரியேட்டிவ் கிராஃப்ட் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு சையத் இப்ராஹிம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சிறப்பு விருந்தினரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக சிறிய அன்பளிப்பை அளிக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நூல் அரும்புகள். முதலாவதாக நம்மிடையே நூல் விமர்சனம் செய்ய வருகிறார் ஆராதனா. An ant was walking along the bank. Good morning to all. My name is Aradhana. I am very excited to share a story with you. An ant was walking along the bank of a stream. Suddenly she slipped and fell into the water. She grabbed a floating leaf and sat on it. The leaf started sailing down the stream. The ant got scared. She cried, "Help, help." A dove flying past hit the ant. He swooped down and picked up the leaf with the ant. The dove laid the leaf gently on the grassy bank. "Thank you," said the ant to the bird. "You have saved my life. I will be of help to you someday," she promised. The dove flew away to the forest. A hunter saw the dove flying in the sky and aimed at him. As he was about to press the trigger, and the ant traveled by. She rushed up the hunter's boot and bit him hard on his leg. The hunter screamed in pain. The bullet missed the dove. The dove flew away, saved by the tiny ant. Clap பண்ணனும். அழகாக நூல் விமர்சனம் செய்த ஆராதனா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அனன்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அனன்யா. நான் புனித மைக்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது மாணவர்கள் லட்சிய கதையை பற்றி கூறப்போகிறேன். இதில் எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பு நட்பு. வாங்கள் நட்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
ஒரு ஒரு ஊரில் சுந்தரின்னு ஒருத்தவங்க இருக்கா. அவள் வந்து நடனமாக இருக்கட்டும், படிக்கிறது இருக்கட்டும், ஓவியத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மிக ரொம்பவே எல்லா மாணவிகளோட ரொம்ப நல்லா பண்ணுவாள். இவ கூட தான் எல்லா மாணவிகளுமே எப்பயுமே பேசுவாங்க. இவ இவ இவளை விட அடுத்த வாரம் இவளை விட ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு ரஞ்சனின்னு வரா. அவள் வந்து இவளை விட ஓவியம், நடனம், நடை எல்லாத்துலேயுமே இவளை விட சிறந்து விளங்குறா. அதனால எல்லா மாணவிகளுமே இவ பக்கத்து போயிடுறாங்க. யாருமே இப்போல்லாம் வந்துட்டு சுந்தரியை கண்டுக்கிறவே இல்லை. அதனால் சுந்தரி வந்து ரொம்பவும் வருத்தம் அடைகிறா. இவ தனியாக உட்காந்துருக்கும் போது ராணி ஒருத்தவரா. அவள் வந்து முன்னால் வந்து சுந்தரிக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு. நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து வந்தோடனே சுந்தரி வந்து ராணியை வந்து விட்டுடுறா. ராணி ஆசையாக பேச வரும்போதெல்லாம் சுந்தரி வந்து விலக்கி வச்சிடுறா. அதனால் ரொம்பவே பாவமாயிடுது ராணியை பார்க்க. அப்போ ரொம்ப சுந்தரி கஷ்டத்தில் இருக்கும் போது ராணி வந்து சுந்தரியை வந்து சுந்தரி அப்படின்னு கூப்பிடும்போது சுந்தரி திரும்பி பார்த்துட்டு, அச்சோ போச்சு, நம்மளை கேலி செய்தா கூப்பிட்றா, நம்ம தானே இவ கூட பேசவே இல்லை, இவ ஆசையாக பேச வரும்போது நம்ம விலைக்கு போயிட்டோம், அதனால் நம்மளை கேலி செய்தா கூப்பிட்றான்ட்டு ரொம்ப பயப்படுறா. ஆனால் ராணி சொல்கிறா, நீ எதுவும் கவலைப்படாத, இவ்வளோ நாள் உன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காற்றுல பறக்கிற தூசி போல் எப்பயும் நம்ம கூட நிலையாக இருக்க மாட்டாங்க. நீ கஷ்ட காலங்களில் இருக்கும் போது நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், நான் அவனை ரொம்பவே நல்லா கஷ்டங்காலங்கள் இருக்கும்போது உதவி செய்வேன் அப்படி சொன்னோன்னே சுந்தரி ரொம்ப வருத்தப்பட்டு, என்னை மன்னிச்சிடு ராணி, நான் இனிமேல் இப்படிலாம் இருக்க மாட்டேன், இப்போ நான் உண்மையான நட்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்ததை பார்த்துட்டு சும்மா எல்லா நண்பர்களும் இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப கேலி செய்கிறாங்க. அதே ரஞ்சனி கூட இருக்கும்போது இன்னும் கேலி செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த கூட்டத்திலேருந்து மல்லிகான்னு ஒருத்தவ, என்ன 2 பேர் சேர்ந்துட்டீங்க போல் அப்படி கேட்குறா. கேட்டோடனே ஆமாம் நாங்கள் சேர்ந்துட்டோம், இப்போ நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மல்லிகா சொல்கிறா, இந்த தடவை ரஞ்சினி தான் ஃபஸ்ட்டு வருவா, அவள் தான் முதல் மாணவியாக இருப்பாள் வகுப்பில் அப்படி சொல்கிறா. அப்போ ராணிக்கும் வந்து ராணி சொல்கிறா, இல்லை எப்பயுமே நம்ம பள்ளியில் முதல் மாணவியாக வர்றது சுந்தரி தானே, அவள் நினச்சா எப்போனாலும் முதல் மாணவியாக வருவா அப்படி சொல்கிறா. சொன்னோடனே மல்லிகா உன்னால் முதல் மாணவியாக வர முடியாது, ஆனால் சுந்தரி நினச்சா எப்போனாலும் முதல் மாணவியாக வர முடியும் அப்படி சொல்கிறா. அதுக்கு மல்லிகா கோவமே படாமல், ஆமாம் என்னால் முதல் மாணவியாக வர முடியாது, ஆனால் ரஞ்சனி நினச்சா முதல் மாணவியாக வர முடியும், சவாலுக்கு ரெடியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் போது சுந்தரி சொல்கிறா, சிரிக்கிறா. கொஞ்சம் நேரம் சிரிச்சுனே ராணி கேட்குறா, ஏன் சுந்தரி சிரிக்கிறா, போன வாரம் வரைக்கும் இந்த மல்லிகா என் கூட இருந்து என் கூட பேசினவ இப்போ வேறவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கு எதிராகவே சவால் விடுறா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறா. அப்போ ராணி சொல்கிறா, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், நம்ம வகுப்பு ஆசிரியர் வீடு உன் பக்கத்தில் தானே இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில், அப்போ நீ என்ன பண்ணு, வகுப்பு ஆசிரியருக்கு கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எடுக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு நீ இப்போ முதல் மாணவியாக வர முடியுன்றா. அதுக்கு வந்து சுந்தரி வியப்பாக பார்த்துட்டு, இல்லை நீ தானே சொன்ன கஷ்ட காலங்களில் கூட இருக்கிறதா உண்மையான நட்புன்னு, இப்போ நீயே வந்துட்டு என்னை தப்பு செய்ய தூண்டுறியே அப்படின்னு சொன்னோன்னே ராணி வந்து அப்படியே யோசிச்சுட்டு, என்னை மன்னிச்சிடு, உன்னால் படிக்க முடியும், நீ படி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா படித்து எக்ஸாம் நடக்குது, நினச்ச மாதிரி சுந்தரி முதல் மாணவியாக வகுப்பில் வந்துடுறா. அப்புறம் சுந்தரி ராணியை கூட்டிகிட்டு போய் எல்லா மாணவிகளுக்கும் முன்னாடி, இங்கே பாத்தியா, எனக்கு வந்து உண்மையான நட்பை கற்றுக் கொடுத்தது ராணி தான், அவ கூட இருந்தது தான் நான் உயர்ந்த நட்பாகவும் நினைக்கிறேன், உண்மையான நட்பாகவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே எல்லாரும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, முகப்பதை நட்பு நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு பொருள், முகத்தை மட்டும் மலர செய்யும் நட்பு உண்மையான நட்பல்ல, மனநிலையையும் பகிர்ந்து கொள்ளும் நட்பு தான் உண்மையான நட்பு. அனைவருக்கும் நன்றி. நட்பின் உண்மையான நட்பை பற்றி நூல் விமர்சனம் செய்த அனன்யா அவருக்கு நன்றி. அடுத்ததாக தான் நவன்யா.
A very good morning to one and all present here. I am Navanya from Vallabha Vidyalaya School. Today I am going to give a review on the book called Learn from Your Mistakes. This book is published by Jain Publishers, written by Stephen Barnett and illustrated by Rosie Brooks. This book focuses on how to learn from our mistakes and how to be punctual. I will be giving this book a 5 out of 5 rating. Questions at the end help children summarize the story and also build their language skills. They are also providing new words at the end. This book is in level 3 from 7 to 8 years old. This book comes under the type of moral stories. You can also read this book and develop your good habits. Thank you. நவன்யா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வி அமுதன் லியோ. Good morning, everyone. My name is V. Amudan Leo. I am studying in class 1 at Sidhu Matriculation Higher Secondary School. I am a Mirudangi standard table tennis player. I am going to talk about the book Most Loved Tales from Panchatantra. This book is published by Home Books International. There are 4 stories in this book. The title of the first story is The Jackal and the Drum. This story is about a jackal who goes into an army camp. The moral of this story can be explained by this Tirukural. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. The meaning is, no matter who gives us the information, we should use our intelligence before assuming it to be true. The title of the second story is The Most Dangerous Animal. This story is about a Brahmin who helps a man, a tiger, a snake, a monkey. மிருகங்களுக்கு பொய் பேச தெரியாது, பித்தலாட்டம் தெரியாது. நம்ப வைத்து கழுத்தை அறுக்கும் மனிதன்தான் மிக கொடிய மிக ஆபத்தான மிருகம் என்ற கருத்தை இந்த கதை கூறுகிறது. The title of the third story is Two Snakes and the Princess. This story is about a prince who has a snake in his stomach. Yes, it's a weird story. விதியை மதியாலும் இறை அருளாலும் வெல்ல முடியும் என்ற கருத்தை இந்த கதை கூறுகிறது. The title of the fourth story is The Donkey Song. This story is about a donkey and a jackal who makes friends with each other. The moral of this story can be explained by this Tirukural. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. Meaning is, before you make friends with someone, it's very important to know them well. All the 4 stories were very nice and easy to read. I read it myself. Illustrations help me understand and enjoy the stories better. Please do read this book. Thanks to Kalaignar Centenary Library. Thanks for this wonderful opportunity. அமுதன் லியோ அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரியா ஃப்ரெண்ட். Namaste. Today I am going to tell a story named Tambalina. I am Ria Fareen of studying in Jain Vidyalaya. The story published by Apple Publication. One day there was a woman who was kind.
he had no children. One day she went to the market and she heard about a kind-hearted fairy tale fairy who she went to meet the fairy. The fairy gave the woman a seed to plant in the flower pot. Soon it grew up. The Thumbelina kissed the bird, which became into a tiny, pretty girl, thumb-sized girl called Thumbelina. At night, Thumbelina slept. A frog took Thumbelina and kept in a lily leaf and asked, "Will you marry my ugly son?" Thumbelina started crying. The fish in the river heard Thumbelina crying and cut the lily leaf. She was floating. The butterfly took Thumbelina and kept in a wood. She was playing with berries. In winter, she found Mr. Mouse burrow. She asked, "Will I stay here? Can I stay here?" The Mr. Mouse told, "Okay, but you should do all the housework." Mr. Mole asked Thumbelina, "Will you marry me?" Thumbelina again started crying. Next day, she saw a swallow. She nursed the swallow till it was healthy. Thumbelina, the swallow took Thumbelina and reached the place where she found a prince like her size. She liked the prince and she told, she asked, "Can I marry you?" The prince told, "Okay." So she married the prince, and the flower folks gave Thumbelina a pair of wings, and they lived happily. Thank you for your opportunity. நன்றி ரியா பர்வீன். அடுத்ததாக நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைக்கிறோம். அமுதன் லியோ, நவன்யா, அனன்யா, ஆராதனா, ரியா ஃப்ரெண்ட். பாப்பா இங்கே நில்லுங்க, இங்கே வாங்க, ஃபோட்டோ இருக்கு.